வரதராஜஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆஸ்ரயே. தேவப்பெருமாளை வணங்குகிறேன், அதிராஜன வணங்குகிறேன். அதிராஜன்னா உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய், பரதேவதையாய், பரமாத்மாவாய், சர்வாதிகனாய், ஸ்ரீயப்பதியாய், புண்டரீகாட்சனாய், புருஷோத்தமனாய், ஜகத்காரணபூதனாய், வைகுண்ட நிகேதனான எம்பெருமான் காஞ்சி தேவப்பெருமாளாக சேவை சாதிக்க அவரை ஆசிரியே வணங்குகிறேன். அந்த எம்பெருமான் நமக்கு எப்படி இருப்பார்னா ஸ்ரீநிதி. அவருக்கு ஒரு பேர் கொடுத்துட்டார். உடனே ஆருக்கு வேணாலும் இந்த பேர் வச்சுக்கலாம். இப்போ ஸ்ரீநிதினு ஏன் தேவப்பெருமாளுக்கு பேர்னா, ஸ்ரீக்கே நிதியோ இல்லையோ, ஸ்ரீ பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயார்கிட்ட போய் உமக்கு எது நிதி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? மேல இருக்கிற ஒத்தரை தான் காட்டுவார். அவர் ஒத்தர் தான் நமக்கு சொத்து.